T20 வேர்ல்டு கப் நடக்குதுல்ல. ஸோ அதில் வந்துட்டு நியூசிலாந்து கிட்ட நம்ம இந்தியா மோஸ்ட்டாக ஜெயிச்சது கிடையாது. ஸோ இப்போ சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஸோ இந்த ஃபைனல் பயங்கரமாக எதிர்பார்க்கலாம். அபிஷேக் சர்மா விளையாண்டா நல்லாயிருக்கும். ஒருத்தவங்களாம் பேக்கப், இன்னொருத்தன் பேக்கப். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு கன்சிஸ்டன்ஸாக 6 பேர் இருக்காங்க. ஸோ அதை நினச்சி நம்ம பயப்பட வேண்டாம். ஸோ பவுலிங்குமே வந்துட்டு ஈக்குவலாக அந்த ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம இருக்கிறோம். இப்போ சஞ்சுக்கு கிளிக்காக இருக்குது, அபிஷேக்கு கிளிக் ஆகலை, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் கிளிக் ஆக சான்சஸ் இருக்குல்ல. ஸோ கன்சிஸ்டன்ஸாக நம்மளுக்கு சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய வாய்ப்பு இருக்குது. அகமதாபாத் ஸ்டேடியம் வந்து இந்தியாவுக்கு வந்து சாதகமாக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளோட மைண்ட் செட்டு தான். அதே கிரவுண்டில் 200க்கு மேலே நம்ம அடிச்சிருக்கிறோம். ஓகேவா? அதே கிரவுண்டில் இப்போ ஜெயிச்சதும் கிடையாது தான். ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணலாம். எல்லாம் என்ன கொஸ்டின்னு. ஸோ நார்மல் தாங்க. இன்றைக்கி வந்துட்டு எல்லாம் எப்பயும் போல் கரெக்டாக ஆடினாங்கன்னா கேம் கரெக்டாக இருக்கும். பட் மைண்ட் செட் வந்து எல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அகமதாபாத் கிரவுண்டு இது வரைக்கும் நம்ம வின் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்கிறவங்களாம் இருக்காங்க. மேட்ச்சு கரெக்டாக விளையாடினா கண்டிப்பாக ஜெயிச்சிரும். சூரியகுமார் யாதவ் நல்லா வந்து கூல் மேன் மாதிரி, MS தோனி மாதிரி நல்லா கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம கப் அடிக்கலாம். பட் ஆனால் நியூசிலாந்து இது வரைக்கும் வின் பண்ணதே இல்லை அப்படிங்கிற, ஃபைனலில் வின் பண்ணதே இல்லை. எல்லோரும் அவங்க கேம் தான். அப்போது எந்த டீம் விளாடினாலும் அவங்க வந்துட்டு அவங்களோட பெஸ்ட்டு கொடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றது செகண்டரி. கேமை ஃபுல்லாக வந்துட்டு கொடுக்கணும். அதில் ஃபைனல்னு இல்லை, வேர்ல்டு கப்பில் 3 தடவை ஜெயிச்சது இல்லைன்றாங்க. லைக் எப்படி சொல்கிறது, எல்லாமே வந்து லைக் ஒரு நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது இந்தியாவுக்கு. பட் அந்த நெகட்டிவ் சைடு எல்லாத்தையும் எடுக்காமல் பாசிட்டிவாக ஆடணும். லைக் இப்போ எப்படி 2024 வேர்ல்டு கப் ஆடும்போது விராட் கோலிக்கு வந்துட்டு ஃபஸ்ட் 5 மேட்ச் ஸ்கோரே கிடையாது. ஃபஸ்ட் 5 மேட்ச்சுக்கு 14 15 தான் அடிச்சிருந்தார். ஆனால் கடைசி ஃபைனலில் மட்டும் 76 ரன் அடிச்சார். அதே தான் இன்றைக்கி அபிஷேக் சர்மா பண்ணுவார். கண்டிப்பாக அபிஷேக் சர்மா தான் இன்றைக்கி ஸ்கோர் பண்ண போகிறார். இல்லை, அபிஷேக் சர்மா ஸ்கோர் பண்ணல, அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஏன்னா அந்த வாய்ப்பை ஜெய்ஸ்வால் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டாக் போயிட்டு எவ்வளோதான் கொடுத்துருக்கலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4, அங்கே ஒரு 3, 8 to 9 மேட்சஸ் ஆடிட்டாங்கல்ல. 9 மேட்சஸ் அவர் ஸ்கோர் பண்ணாட்டியும் இன்னுமே அவர் தான் ICC ரேங்கிங்கில் நம்பர் 1 இருக்கார். ஓகேவா? அதனால தான் அவருக்கு அவ்வளோ சான்சஸ். ஜெய்ஸ்வால் எங்கே இருக்கார்? அவர் சான்ஸ் கொடுக்கல, ஃபைன், ஓகே, கரெக்டு தான். சான்ஸ் கொடுத்துருக்கலாம், எல்லாமே ஃபைன். பட் வேர்ல்டு நம்பர் 1 பேட்டரை நீங்கள் எப்படி உட்கார வைப்பீங்க? கோலியும் தான் 2 வருஷம் ஃபார்மில் இல்லை. கோலி உட்கார வச்சிருக்கலாமே, ஆனால் கோலி உட்கார வைக்கல. அதே தான் இங்கேயும் நடக்குது. ஃபைனலில் பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக அபிஷேக் சர்மா, கண்டிப்பாக இன்றைக்கி அபிஷேக் சர்மா குவார்டர் ஃபைனலாக இருக்கட்டும், செமியாக இருக்கட்டும், பேக் டு ஃபார்ம் வந்துருக்காரு. அப்படியே சஞ்சு சேட்டா அப்படியே வந்துட்டு ஃபார்மை கண்டினியூ பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே CSKக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்தியன் டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க? இப்போ நல்லா குட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நல்லா சிவம் துபே நான் ஃபார்மில் இருக்காரு. இஷான் கிஷன் இன்றைக்கி ஃபைனல் போகுது. எல்லா விதத்துலேயும் நமக்கு சாதகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களும் ரொம்ப டேஞ்சரஸான டீம் தான். எனக்கு என்னமோ கொஞ்சம் கிவிஸோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த வேர்ல்டு கப்பில் எப்படி இருக்குது? யார் கேட்டீங்க? நீங்கள் நியூசிலாந்து? இல்லை, நியூசிலாந்து சான்ஸே இல்லை, சான்ஸ்லெஸ்ஸு. எனக்கு அவங்க 2 பேர்த்தில் ஒருத்தர்னா கூட ரொம்ப டேஞ்சர் தான். ஓகேங்களா? ஃபின்னாலன் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப டேஞ்சரான பேட்டிங் ஆட்டார். அதே மாதிரி தான் நடக்க போகுது. ஆனால் நம்ம கிரவுண்டில் நம்ம ஊரில் நடக்கிறதுனால நமக்கு வந்து நிறையா பெனிஃபிட்டு எல்லாமே இருக்குது. நம்ம ஆளுங்களும் சாதாரண ஆள் கிடையாது, எல்லாருமே. ஒரு விஷயம், அகமதாபாத் கிரவுண்ட் வந்து இந்தியாவுக்கு அந்தளவுக்கு சாதகமாக லக்கியஸ்ட் பிளேஸ்ன்றீங்களா? மும்பை கிரவுண்டாக இருக்கட்டும், இல்லை ஈடன் கார்டன், அதுக்கப்புறம் சேப்பாக்கம் மாதிரி அந்த கிரவுண்ட் இல்லை, அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அன்னைக்கு யார் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அதான் மேட்ச். ஓகேங்களா? ரெண்டுமே நல்ல டீம் தான், நல்ல ஃபைட்டிங்காக இருக்கும். இன்றைக்கி நமக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஒன்று காத்திருக்கும். ஓகே. பவுலிங் எப்படி இருக்குது இந்தியாவோட பவுலிங்? நம்ம பவுலிங் பும்ரா வந்து வேறு லெவலில் பண்ணுறாரு. அக்ஷர் பட்டேல் ஓகே. பாண்டியாவும் நல்லா கம்பேர் கொடுக்குறாரு. ஹர்ஷித்தும் இன்றைக்கி நல்லா கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். வருண் தான் கொஞ்சம் அவங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பார்த்துட்டாங்க பாலெல்லாம். இருந்தாலும் அவர் இன்றைக்கி நல்லா பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம். வருண் இந்த வேர்ல்டு கப்பில் லாஸ்ட் டைம் பார்த்தோன்னா அவர் 4 ஓவர் போட்டுமே 50 ரன் 60. கண்டிப்பாக. ஏன்னா அவர் ஓவரை கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் டைம்லாம் கொஞ்சம் அவங்க யோசித்தாங்க, இப்போ ஒரு ஓவரை கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் அவர் கம்பேர் கொடுப்பார், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல் மேட்ச்சு அகமதாபாத்தில் நடக்க போகுது. ரொம்ப அந்த கிரவுண்டே நம்மளுக்கு ரொம்ப ஆப்போனண்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வாட்டி இந்தியா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆடணும். பட் அந்த கிரவுண்டில் எப்பயுமே ஒரு சேஸ் பார்த்திங்கன்னா 230 250 வரைக்கும் வருது. அந்த சேஸ் இந்த வாட்டியை நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பவுலிங் சைடு பார்த்திங்கன்னா ஸோ மேஜரான பவுலர்ஸ் இந்தியாவில் நல்லா தான் போடுறாங்க இப்போதைக்கு. லாஸ்ட் மினிட் விக்கெட் ஸ்பின் பவுலிங்ன்றது அந்த பிச்சை பொறுத்து தாங்க இருக்குது. நம்ம எதுவுமே அது கணிக்க முடியாது யாராலையும். ஸோ ஸ்பீடே பார்த்திங்கன்னா இப்போது திடீர்னு நம்ம அந்த ஐடியா வச்சு போட்டால் தான் எது வந்தாலும் பண்ண முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் இந்தியா.
ட்ரை யுவர் ஹார்ட் லக். வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச்சில் லாஸ்ட்டு ஒரு 4 மேட்சஸாக நம்ம வந்துட்டு நியூசிலாந்து கிட்ட தோற்று தான் இருக்கோம். செமி வந்ததுலேருந்து தோக்குறோம், ஃபைனல்ஸும் நம்ம தோற்றுறோம். அகமதாபாத் வேறு, அதுவும் அந்த மோடி ஸ்டேடியம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட தோற்ற மாதிரி இந்த வாட்டி தோக்கக்கூடாது, பட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவுட்டில் மட்டும் நியூசிலாந்தாவே நியூசிலாண்ட்னாலே ஒரு பயம் இருக்குது, ஏன்னா பால் ஸ்விங் ஆகுது. 10 வரைக்கும் வந்துட்டு ஃபெர்குசன் தான் நம்ம நியூசிலாண்டில் நம்மளை அடித்து செமிஃபைனலில் நம்ம டோனியை வந்துட்டு நாக்கு அவுட் பண்ணுது. ஸோ இந்த பேட்டர்னில் இருக்கும் போது பால் ஸ்விங் ஆகினா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் தான். லாஸ்ட் மேட்ச் மாதிரி சஞ்சு சாம்சனும் வந்துட்டு அதே ஃப்ளோவில் கொண்டு போயிட்டா நம்ம வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒருத்தராவது ஓப்பனிங்கில் ஆடணும். அபிஷேக் சர்மா நான் இப்போ வந்துட்டு அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டாரு. இந்த மேட்ச் அவர் ஃபார்மில் ஆடிட்டாரு அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம வந்துட்டு எப்படியும் ஒரு போன மேட்ச் உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க, சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் 250 அடித்து லாஸ்ட்டு 7 ரனில் ஜெயித்தோம். நம்மகிட்ட நம்ம ஒரு போலிங் நம்ம அந்தளவு கிடையாது. பும்ராவை தவிர வேறு யாரும் போலர் கிடையாது. வருணை நிறுத்திட்டு பேசாமல் குல்தீப்பை உள்ளே இறக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சில சேஞ்சஸ்லாம் பண்ணி ஆடினா வந்துட்டு பால் ஸ்விங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கு தெரியும், நம்மளும் அது மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலி வருணை பொறுத்த வரைக்கும் பால் வந்துட்டு அவர் தான் அந்தளவுக்கு கூகுளி மட்டும்தான் கூகுளி போடுறாரு, அதில் தான் விக்கெட் எடுக்கிறாரு. இன்கேஸ் அவர் வந்து கூகுளியில் மாட்டல அப்படின்னா 6 போயிடுது. ஸோ உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் மேட்ச்சில் வந்துட்டு 45-50 ரன்ஸ்க்கு மேலே கொடுத்துட்டாரு. ஸோ ஒரு விக்கெட் எடுத்துட்டு. ஸோ அதே மாதிரி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த வாட்டி ரொம்ப கஷ்டமாக போயிடும். பட் பார்ப்போம். பட் ஆமாம், ஓப்பனிங் வந்துட்டு நம்ம கன்ஃபார்மாக விக்கெட் எடுத்துடணும். ஆமாம், இந்த வரைக்கும் வின் பண்ணதில்லை. இப்போ ஸ்கை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு இந்த ரொம்ப டீம் செட் பண்ணி. சஞ்சு சாம்சனை வெளில உட்கார வச்சு பெஞ்சில் உட்கார வச்சு திரும்பி வந்துட்டு உள்ளே கொண்டு வந்தது எல்லாமே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். எதிர்பார்ப்போம் எப்படியும் வந்துட்டு சில சேஞ்சஸ் பண்ணி இந்த வாட்டி ஃபைனலில், ஏன்னா நம்ம ரொம்ப அடி வாங்கிட்டோம். வருணை எல்லா மேட்சுமே அடிக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு வருணை நிறுத்திட்டு மாற்றி விட்டாங்கன்னா ஆடுறதுக்கு வின் பண்ணுறதுக்கு ஒரு விக்கெட், ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட்டே விழுவலைங்களே. வந்தால் அக்ஷர் பட்டேல் போடுறாரு ஆல்ரவுண்டரு, அதை விட்டால் ஸ்பின்னர் வேறு யார் போடுறா, வருண் போட்டால் வந்துட்டு அடிக்கிறாங்க. திருப்பி அக்ஷர் பட்டேல் போடுறாரு, தூக்கி போடுறாரு, விக்கெட் எடுத்துறாரு. அவ்வளோதான். குல்தீப் தான் எடுத்துகிட்டு வந்தால் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷனு. குல்தீப் சும்மாவே உட்கார வச்சுட்ருக்கான். ஃபைனலில் அவரை உள்ளே கொண்டு வந்தார்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவங்க டீமில் சாண்டனர் நல்லா தூக்கி போட்டு லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் தூக்கி போட்டு விக்கெட் எடுத்துருவாரு. இல்லை, மேட்ச் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். 2 டீமும் செம்ம ஃபார்மில் இருக்கிறாங்க. அவனுங்க பேட்டிங் பார்த்தீங்கன்னா தரமாக ஆடுறானுங்க. அந்த ஓப்பனிங் ஒரு 3 விக்கெட் உள்ளே அவனுங்க எடுத்தே ஆகணும். ஏன்னா ஒரு 5 ஓவர் அந்த பவர் பிளே உள்ளே நம்ம விக்கெட் எடுத்தால் நம்ம சான்ஸ் இருக்குது வின் பண்ண. பட் அப்படி இல்லைன்னா டஃப் பவர் செம்மையாக இருக்கும். நீங்கள் பவர் 2 டீமிட்டும் யார் பேட்டிங் எடுக்கிறாங்களோ செம்ம பவர் பிளே மேக்ஸிமம் அனல் பறக்கும். ஆமாம், கண்டிப்பாக. பால் வந்து பிச்சு வேறு வந்து இப்போ ஷைனிங் பிச் மாதிரி ஏதோ சொல்கிறாங்க இந்த கிரவுண்டு அகமதாபாத்தா. ஆமாம், அந்த கிரவுண்ட் வந்து நல்லா கொஞ்சம் டஃப்பான கிரவுண்டு தான். எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த வாட்டி நம்மளுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஏன்னா வந்து செம்ம ஃபார்மில் இருக்கிறாப்புல அவர். நீங்கள் பேட்டிங் ஆடினாருன்னா தரமான சம்பவம் இருக்குது பார்ப்பேன். ஏன்னா இல்லை அவங்கள ஃபார்மில் தானே இருக்காங்க. அவங்க நல்ல டீம் தானே. ஒரு மேட்ச் கூட தோக்கல அவங்க. அப்படியே வந்து லைனாக வந்து இருக்காங்களே. 2 டீமும் நல்ல ஃபார்ம். 2 டீமும் நல்ல ஃபார்ம் தான். ரிவெஞ்ச் கண்டிப்பாக இருக்கும் நம்மக்கிட்ட. ஏன்னா தோனி இருக்கும்போது விட்டுட்டானுங்களே. அதனால் தோனி வந்து மேட்ச் பார்க்க கண்டிப்பாக ஒரு ஃபைனலு. அப்போ ரிவெஞ்ச் பயங்கரமாக இருக்கும். இது வரைக்கும் நாக் அவுட்டில் நியூசிலாண்டு நம்ம அச்சதில்லை தான் கரெக்டு. அதே மாதிரி சூரியகுமார் இது வரைக்கும் கேப்டனாக இருந்ததில்ல அப்போல்லாம். இப்போ அவர் இருக்கிறாப்புல வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 83 above இது. கண்டிப்பாக இந்த நம்ம தான் கப்பு. எல்லாத்துக்கும் ரிவெஞ்ச் இருக்குது. தோனி லாஸ்ட்டாக ட்ரை பண்ணுது. MS தோனி தான் எப்பயுமே MS தோனி தான். அவர் தான் கண்டிப்பாக ஃபார் ரீசன். தோனி வேர்ல்ட் கப்பே நியூசிலாண்டு நல்ல டீம். அவங்க எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவும் இப்போ சரியான பவர்ஃபுல் டீம் நம்ம கிட்ட இந்தியாவில். அபிஷேக் சர்மா செம்ம ஃபார்மில் இருக்கான். சஞ்சு இன்னைக்கு நம்ம தான். அவர் வரல தான். பட் அவர்லாம் பரவாயில்ல. இப்போ 8 பேட்ஸ்மேன் வரைக்கும் நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்க. எல்லாரும் ஆறாங்க. டூபெல்லாம் எப்போ சான்ஸ் வச்சாலும் பிடிச்சிரும். நம்மளுக்கு வின்னு கண்டிப்பாக. எல்லாமே நம்மளுக்கு பவராக தான் இருக்குது. பவுலிங் மட்டும் கொஞ்சம் இந்த மேட்ச்சுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதுதான் அது கொஞ்சம் நாளாக இப்போ இதுவாக இருக்குது. பட் இன்றைக்கி எதாவது ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. அது கண்டிப்பாக ஃபைனலுக்கோசம் பாண்டியா இவங்கெல்லாம் உயிரை குத்தாடுவாங்க. கண்டிப்பாக இருக்கும். நம்மளுக்கு கண்டிப்பாக கப்பு நம்மளுக்கு தான் கண்டிப்பாக. இது வரைக்கும் அடிக்காத ரெக்கார்ட் நம்ம தான். இந்த கப்பு நம்மளுக்கு வீட்டுக்கு வந்துடும். நாக் அவுட் மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணதே இல்லை தான். ஆனால் கன்சிக்யூட்டிவாகவும் 2 வாட்டி வின் பண்ணதில்லை யாருமே. இது வந்து ஒரு ரெக்கார்டாக இருக்கும், வேர்ல்டு ரெக்கார்டாக இருக்கும். 2வது சான்ஸ் இருக்குது, நம்ம அடிச்சிடுவோம் கன்ஃபார்ம். அது எப்பயுமே ஃபைனல் வந்தால் கொஞ்சம் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். நமக்கு ஃபேன்ஸாக நம்ம அப்படி தான் ஃபீல் பண்ணுவோம். பட் ஆனால் இப்போ இருக்க நம்ம இருக்க T20ல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது வேறு மாதிரி இருக்குது.
எனக்கு தெரிஞ்சு டாப் ஒன் டீமே நம்ம தான். அது ஒன்றுமே பண்ண முடியாது, யாரும் மறுக்கவே முடியாது, நம்ம தான். அப்படி இருக்கப்போ இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு நியூசிலாந்துக்கு இருக்கு. அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க தான், ஏன்னா வேர்ல்ட் கப்பு வேர்ல்டு வந்து ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் கூட பயங்கரமான ஃபின்லாண்ட் 33 பாலுக்கு 100, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. டீம் சஃபேட்டும் பயங்கரமாக ஆடுவார் தான். பட் ஆனால் நம்மகிட்ட இருக்காங்க பவுலர்ஸ் இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா நியூ பவுலர் போடுவார், ஹர்ஷீப் சிங் கன்ஃபார்ம் விக்கெட் எடுப்பார், வருண் இருக்கார், வருண் என்னதான் அடி வாங்கினாலும் விக்கெட் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாரு. பும்ரா சொல்லே தேவையில்ல, அவர் வந்து நமக்கு சேவ் நமக்கு எப்படி சொல்கிறது, அதெல்லாம் ஹர்ஷீப் சிங். அபிஷேக் சர்மா இது இவ்வளோ நாள் ஃபார்ம் அவுட்ல, ஆனால் இன்னைக்கு மட்டும் பாருங்க, இன்னைக்கு எவ்வளோ சிக்ஸஸ் மட்டும் பறக்குதுன்னு பார்த்து பாருங்க, அவ்வளோ சிக்ஸஸ் பறக்கும். சஞ்சு அபிஷேக் இன்னைக்கு டாப் பர்ஃபார்மன்ஸ் அவங்க தான், 2 பேர் தான். சஞ்சு